பல குணங்கள் உள்ள ரசமணிய பத்தி உங்களுக்கு நான் விரிவா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த சித்தர்கள் கட்டின ரசமணியை பத்தி நான் உங்களுக்கு விரிவா நான் சொல்றேன். சித்தர்கள் கட்டின ரசமணியில பார்த்தீங்கன்னா மூலிகையில கட்டப்பட்ட ரசமணி இருக்கு. முப்பினால் கட்டப்பட்ட ரசமணி இருக்கு. பாஷாணங்களால் கட்டப்பட்ட ரசமணி இருக்கு. அநேக வகையில சித்தர்கள் ரசமணி கட்டியிருக்காங்க. இதுல நம்ம இந்த 3 ரசமணியுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மணி. இந்த ரசவாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உலோகத்தை மாற்றுறது. இப்போ இந்த ரசமணியை கொண்டு போய் ஒரு அலுமினியம் பாத்திரத்திலயோ இல்ல மத்த எதுலயோ வச்சீங்கன்னா, இந்த ரசமணி இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் மட்டுமே அரிச்சு பவுடர் மாதிரி ஆயிடும். சரிங்களா? இன்னும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இதே ரசமணியை ஒரு கோல்டுலயோ இல்ல ஒரு அலுமினியம் வேற ஏதாவது ஒரு உலோகத்திலேயே கொண்டு போய் வச்சீங்கன்னா, இந்த கோல்டு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வெள்ளை நிறமா மாறிடும். அந்த கோல்டு தரமா இருந்தா கோல்டு நல்லா இருக்கும். இந்த தரம் இல்ல கோல்டு இல்லைங்கன்னா அந்த கோல்டோட அந்த உடைய வழி பார்த்தீங்கன்னா உடைஞ்சிரும். சரிங்களா? அதே மாதிரி இரும்பு கம்பி. இந்த இரும்பு கம்பியை கொண்டு போயிட்டு இந்த ரசமணி பக்கத்துல வச்சுட்டு ரசமணியை இரும்பு கம்பி மேல நம்ம ரசமணியை வச்சுட்டா இந்த இரும்பு என்ன ஆகும்னா உடைஞ்சிரும். அதே மாதிரி அநேகமான சில விஷயங்கள் இருக்கு. நான் இப்போ சுருக்கமா சில விஷயங்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு.